இறையமுதும் நேயர்களுக்கு வணக்கம். உடலும் உள்ளமும் இணையும் உன்னதத்திற்கு உங்களை நான் வரவேற்கிறேன். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் என்று உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைய தினம் விஸ்வாவசு வருடம் ஐப்பசி மாதம் 14ஆம் நாள் 31/10/2025 அக்டோபர் மாதம் வெள்ளிக்கிழமை. இன்று பிறந்த நாள் கொண்டாடும் நேயர்களுக்கும் திருமண நாள் கொண்டாடும் தம்பதியர்களுக்கும் எங்களின் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்றைய தினம் சூரிய உதயம் 6:03 லக்னம் துலாம் லக்னம். இன்றைய தினத்திற்கான திதி நவமி அதிகாலை 5:17 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு தசமி வருகின்றது. நட்சத்திரம் அவிட்டம் நட்சத்திரம் மாலை 3:03 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு சதயம் நட்சத்திரம் வருகின்றது. நல்ல நேரம் காலை 9:15 முதல் 10:15 மணி வரையிலும், மாலை 4:45 முதல் 5:45 மணி வரையிலும். கௌரி நல்ல நேரம் காலை 12:15 முதல் 1:15 மணி வரையிலும், மாலை 6:30 முதல் 7:30 மணி வரையிலும். ராகு காலம் 10:30 முதல் 12 மணி வரையிலும், இரவு 1:30 முதல் 3 மணி வரையிலும். குளிகை 7:30 முதல் 9 மணி வரையிலும், இரவு 12 முதல் 1:30 மணி வரையிலும். யமகண்டம் 3 முதல் 4:30 மணி வரையிலும், இரவு 9 முதல் 10:30 மணி வரையிலும். இன்று யோகம் சித்த யோகம் இருக்கின்றது. இன்றைய நாள் முழுவதுமே இருக்கின்றது. கரணன் 1:30 முதல் 3 மணி வரையிலும். இன்றைய தினத்திற்கான சூலம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம், சந்திராஷ்டமம். புனர்பூசம் மற்றும் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை 3:03 வரை சந்திராஷ்டமம் இருக்கின்றது. அதற்கு பின்பு பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருகின்றது. இனி இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை பற்றி பார்க்கலாங்க. முதல்ல மேஷ ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாம். மேஷ ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நம்பிக்கை உணர்வுடனும் காணப்படுவீங்க. உங்களிடத்துல இன்று அமைதியான போக்கும் இருக்கும். இன்று மாறுபாடற்ற மனநிலையுடனும் இருப்பீங்க. திறமையான முடிவுகளை எடுப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பணிகளை எளிமையாக முடிக்கவும் செய்வீங்க. குறித்த நேரத்துல வேகத்துடனும் செய்து முடிக்கவும் செய்வீங்க. பணியிட சூழல்கள் உகந்ததாகவும் இருக்கும். மேலதிகாரிகளுடைய ஆதரவுகளும் இருக்கும். திருமண உறவிலை என்று உங்கள் துணை இடத்துல அன்பான உணர்வுகளை பகிர்ந்தும் கொள்வீங்க. இதன் மூலமாக நல்ல புரிந்துணர்வுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். திருப்திகரமாகவும் இருக்கும். சேமிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. இன்றைய நாள் முழுவதுமே சுறுசுறுப்புடனும் இருப்பீங்க. மகிழ்ச்சியான மனநிலையுடனும் இருப்பீங்க. எதிர்பார்த்து இருந்த சில நல்ல செய்திகளும் வந்து சேரும். இது உங்களுக்கு மன மகிழ்ச்சியையும் தருவதாகவும் இருக்கும். சுப செய்திகளும் வந்து சேருங்க. சிலருக்கு சில முக்கியமான விசேஷ வைபவங்களை முன்னின்று செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நீண்ட நாள் ஆசைகளும் நிறைவேறும். தொழில உங்களுடைய விருப்பப்படி முன்னேற்றமும் இருக்கும். எதிர்பாராத உதவிகளும் தேடி வருங்க. எடுத்த வேலைகள்ல வெற்றியும் உண்டாகும். வியாபாரத்துல நல்ல லாபத்தையும் பார்த்து விடலாம். நண்பர்கள் உறுதுணையாகவும் இருப்பாங்க. வெளியூர் பயணங்கள் நல்ல பலன்களை தருவதாகவும் இருக்கும். வெளிநாட்டுல இருந்து நல்ல செய்திகளும் வந்து சேருங்க. உங்களுடைய குடும்பத்துல சில முக்கியமான ஒத்துழைப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்தை பெருக்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பொருளாதார உயர்வும் இருக்கும். அரசாங்க உதவிகளும் தேடி வரலாம். மற்றவர்களுடைய கஷ்டத்திற்காக நீங்க சற்று வாடி இருப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மன சஞ்சலத்துடனும் காணப்படுவீங்க. வியாபாரத்தை கண்ணும் கருத்துமாக நடத்தவும் செய்வீங்க. வேலையாட்களை அதிகப்படியாக நம்பிக்கொண்டு இருக்கவும் வேண்டாங்க. மனைவி இடத்துல இருந்து ஆதரவுகளும் இருக்கும். கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வையும் காண்பீங்க. என்ற சமாதானமான போக்கும் காணப்படும். பாதியில் நின்ற வேலைகள் நல்லபடியாகவும் முடிவடையும். எதிர்பார்த்து இருந்து வந்த தொகையிலும் வேலை இடத்துல உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல சில தந்திரங்களை கற்றுக்கொள்ளவும் செய்வீங்க. உத்தியோகத்துல உங்களுடைய உழைப்பிற்கு அங்கீகாரங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. புதிய முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்யலாம். அரசாங்க வேலைகள் அனுகூலமாகவும் முடியும். தந்தை இடத்துல எதிர்பார்த்த பண உதவிகளும் வந்து சேரும். சகோதரர்களுடைய வகையில ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளும் நீங்கும். எதிர்பார்த்த வரன்களும் தேடியும் வரலாம். உறவினர்களுடைய வருகையினால குடும்பத்துல மகிழ்ச்சியும் இருக்கும். அலுவலகத்துல எதிர்பார்த்த சலுகைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சக ஊழியர்களுடைய விஷயத்துல தலையிடவும் வேண்டாம். வியாபாரம் என்று நல்லபடியாகவும் நடைபெறும். சமூகத்துல உங்களுக்கான மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. ஆன்மீக நாட்டங்களும் அதிகரிக்கும். சமூக பணிகள்ல அதிக ஈடுபாட்டுடனும் இருப்பீங்க. நிதி சார்ந்த விஷயங்கள்ல நன்மைகளும் உண்டாகும். வேலை தேடி கொண்டு இருப்பவர்களுக்கு நல்ல செய்திகளும் தேடி வரலாம். பணியிடத்துல பாராட்டுகளையும் பெற்றுவிடுவீங்க. சகோதரர்களுடைய வகையில ஒத்துழைப்புகளும் இருக்கும். விருப்பமான பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. உறவினர்களுடைய வழியில ஆதரவுகளும் இருக்கும். வியாபாரத்துல எதிர்பார்த்த லாபத்தையும் பெற்றுவிடலாம். உத்தியோகத்துல சில சலுகைகளின் மூலமாக மாற்றங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. சுபகாரிய விஷயங்கள்ல முன்னேற்றமும் உண்டாகும்.
லாபத்தை பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். என்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 4, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பச்சை நிறம். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பணவரவுடன் செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு லாபமும் கிடைக்கப் பெறுவீங்க. சகோதரர்களிடத்துல இணக்கமான போக்கும் இருக்கும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றமும் உண்டாகும். தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சூழ்நிலைகள் சாதகமாகவும் இருக்கும். சில மந்தமான தருணங்களும் மாறும். மனதை மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்வதும் நல்லது. எதிர்காலத்திற்காக சில முக்கியமான முடிவுகளையும் எடுப்பீங்க. பணிகளை குறித்த நேரத்தில் முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. முறையான திட்டமிடுதல்களின் மூலமாக சிறப்பாக செயல்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. திருமண உறவில கணவன் மனைவிக்கு இடையே அன்பான உரையாடல்களும் நடைபெறும். குடும்பத்தினருடன் பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகள்ல பங்கு கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சில மகிழ்ச்சியான தருணங்களை பகிர்ந்தும் கொள்வீங்க. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணவரவும் இருக்குங்க. பயணத்தின் பொழுது பணத்தை கவனமாக கையாள்வதும் நல்லது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிலருக்கு கால்வலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். சற்று ஓய்வு எடுத்துக் கொள்வதும் நல்லது தாங்க. வெளியூர்ல இருந்து நல்ல செய்திகளும் வந்து சேரும். உங்களுடைய பண தேவைக்காக நண்பர்கள் கிட்ட உதவிகள் கேட்கவும் செய்வீங்க. சொந்த பந்தங்கள் இடத்துல அன்புடனும் அனுசரணையுடனும் இருப்பீங்க. வியாபாரம் நல்ல விதமாகவும் நடைபெறும். தொழில் போட்டிகளும் நீங்கும். வேலை இடங்கள்ல மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. எதிர்பாராத இடத்துல இருந்து பணமும் கைக்கு வந்து சேரும். லாட்டரி பந்தயங்கள் போன்றவற்றில் ஈடுபடவும் வேண்டாம். திட்டமிட்டபடி வேலைகளும் நடைபெறும். குடும்பத்துல மகிழ்ச்சியும் இருக்கும். புதுவிதமான அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. மேன்மையும் உண்டாகும். இப்பொழுது நீங்கள் எடுக்கின்ற முடிவுகள் உங்களுக்கு சாதகமாகவும் அமையும். வேலையில பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். சில நேரங்கள்ல நீங்க சோம்பேறித்தனமாகவும் உணர்வீங்க. சில ஆடம்பர செலவுகளுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வரவுக்கு மீறி செலவு செய்யாமல் மட்டும் பார்த்துக் கொள்வதும் நல்லது. வேலை அதிகமாக இருந்தாலும் உணவு விஷயத்துல கவனமாகவும் இருங்க. சில வதந்தி செய்திகளை அதிகமாக நம்பிக்கொண்டு இருக்கவும் வேண்டாம். அதில் உள்ள உண்மைத்தன்மையை அறிந்து செயல்படுவதும் நல்லது. உங்களை அறியாமலேயே ஒரு விதமான படபடப்பும் தாழ்வு மனப்பான்மையும் ஏற்பட்டு நீங்கும். வேலை சுமை இருந்து கொண்டே இருப்பதாக ஆதங்கப்படவும் செய்வீங்க. வியாபாரத்தில் எதிர்பார்த்த பணமும் இருக்கும். உத்தியோகத்துல அதிகாரிகள் இடத்துல பணிப்போரும் ஏற்பட்டு நீங்கும். பொறுமை தேவைப்படக்கூடிய நாள் என்றும் கூறலாம். என்று எதிலுமே கவனமாக செயல்படுவதும் நல்லதுதாங்க. எடுத்த வேலைகள் இழுபறியானாலும் நல்லபடியாகவும் முடியும். புதிய முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்வீங்க. தாய்மாமனுடைய வழியில சுப செலவுகளும் ஏற்படலாம். வெளியூர்ல இருந்து எதிர்பார்த்த நல்ல செய்திகளும் வந்து சேரும். மற்றவர்களிடத்துல பேசும் பொழுது பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. அலுவலக பணிகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. பணிகளை மற்றவர்களை நம்பி ஒப்படைக்கவும் வேண்டாம். வியாபாரம் என்று வழக்கம் போலவே இருக்கும். பணியிடத்துல உங்களுடைய வேலைகள்ல நிலை நன்றாக தங்க இருக்கும். அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளும் இருக்கும். முக்கியமான வேலைகளுக்கு உங்களுடைய பங்களிப்பும் அதிகமாகவும் இருக்கும். சமூகத்துல மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். குடும்பத்தினருடன் நேரத்தை செலவும் செய்வீங்க. பேச்சுக்கள்ல அனுபவ அறிவும் வெளிப்படும். குழந்தைகளுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். இறை சார்ந்த பயணங்களுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வேலையாட்கள் இடத்துல அனுசரித்து செல்வதும் நல்லது. உத்தியோகத்துல சில முக்கியமான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. நெருக்கடியாக இருந்து வந்த பிரச்சனைகளும் குறையும். முக்கியமான உதவிகளை பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் தட்சிணாமூர்த்தியை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்மேற்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. உறவினர்களுடைய வருகைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு பயணங்கள் சாதகமாகவும் அமையும். வெளியூர் பயணங்களுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மிருகசீரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகளும் குறையும். மகான்களுடைய தரிசனங்களும் ஆசீர்வாதங்களையும் பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் முன்னேற்றமான பலன்களை தரக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம்.
குறைந்த முயற்சியிலேயே நல்ல வெற்றியை பெறக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். சிறந்த செயல்திறனின் மூலமாக உங்களுடைய திறமைகளை நிரூபித்தும் காட்டுவீங்க. தன்னம்பிக்கையுடனும் இருப்பீங்க. பணி சம்பந்தமாக புதிய வாய்ப்புகளும் வந்து சேரும். இந்த வாய்ப்புகளை நல்லவிதமாக பயன்படுத்தியும் கொள்வீங்க. பணியில முன்னேற்றமும் இருக்கும். திருமண உறவில இன்று உங்கள் துணை இடத்துல மகிழ்ச்சியான தருணங்களை பகிர்ந்தும் கொள்வீங்க. குடும்பத்துல வளர்ச்சி மற்றும் குடும்பத்துல நடைபெற இருக்கின்ற சுப நிகழ்ச்சிகள் குறித்து ஆலோசனைகளும் நடைபெறும். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பண வரவிற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுடைய வங்கி இருப்பும் அதிகரிக்கும். இது உங்களுக்கு திருப்தியையும் ஏற்படுத்தும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. மன உறுதியுடனும் இருப்பீங்க. தைரியத்துடனும் தன்னம்பிக்கையுடனும் இருப்பீங்க. இன்றைய நாள் முழுவதுமே சுறுசுறுப்புடனும் ஆரோக்கியத்துடனும் செயல்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வேலை விஷயங்கள்ல உங்களுடைய பங்களிப்பு சிறப்பாகவும் இருக்கும். மற்றவர்களுக்கு உதவிகரமாகவும் இருப்பீங்க. வியாபாரத்துல சிறிது மந்தத்தன்மையும் ஏற்பட்டு நீங்கும். அவசரத்திற்கு நண்பர்களுடைய உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வெளியூர்ல இருந்து நல்ல செய்திகளும் வந்து சேரும். வேலையிடங்கள்ல சில தேவையில்லாத சிக்கல்களும் ஏற்படலாம். சில முக்கியமானவர்களுடைய உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. குலதெய்வ வழிபாடுகளை மேற்கொள்ளவும் செய்வீங்க. மனைவியினுடைய பேச்சுக்களுக்கு ஒத்துழைப்புகளையும் தருவீங்க. நினைத்தது நல்லபடியாகவும் நடைபெறும். வியாபாரத்துல லாபமும் உண்டாகும். வேலையில உங்களுடைய அனுபவம் மற்றவர்களுக்கு உறுதுணையாகவும் இருக்கும். நண்பர்களுக்காக உதவிகளும் செய்வீங்க. வியாபாரத்துல இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கும். உறவினர்களுடைய தொல்லைகளும் நீங்கும். வேலை இடங்கள்ல கவன சிதறல்கள் ஏற்படாமல் பார்த்தும் கொள்ளுங்க. மனைவியினுடைய ஆசைகளை அலட்சியப்படுத்தவும் வேண்டாம். இணையதள மோசடிகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. மனைவி இடத்துல அன்புடனும் அனுசரணையுடனும் நடந்தும் கொள்வீங்க. புதியவர்களினுடைய நட்பினால மகிழ்ச்சியும் அடைவீங்க. வாகனங்களை எல்லாமே சீர் செய்தும் விடுவீங்க. சகோதரர்களினால நல்ல பலனையும் பெறலாம். விரும்பிய பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. வியாபாரத்துல கூடுதல் லாபத்தையும் பெற்றுவிடலாம். உத்தியோகத்துல சக ஊழியர்களுக்கு உதவிகளும் செய்வீங்க. சில எதிர்பாராத நன்மைகளை பெறக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். காலையிலேயே கோயில்களுக்கு சென்று வழிபடக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. தாயின் உடல் ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். எதிர்பாராத செலவுகளினால கையிருப்பு குறைவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த சுப செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உறவினர்களுடைய சந்திப்புகள் மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். அலுவலகத்துல சுறுசுறுப்பாக வேலைகளை மேற்கொள்ளவும் செய்வீங்க. வியாபாரத்துல லாபமும் இருக்கும். சில செலவுகளும் இருக்கும். தொழில் தொடர்பாக லாபத்தையும் பார்த்து விடலாம். வணிகத்துல சிறப்பான வாய்ப்புகளும் வந்து சேரும். பணியிடத்துல இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கும். இதுல வெற்றியையும் பார்த்து விடலாம். வேலை மற்றும் குடும்ப உறுப்பினர்களுக்கு இடையே கவனமாக பேசுவதும் நல்லது. புத்திசாலித்தனமாக பேசுவதும் நல்லது. சில அனுபவங்களினால முக்கியமான முடிவுகளையும் எடுப்பீங்க. உடன் இருப்பவர்களை பற்றி அறிந்தும் கொள்வீங்க. நீண்ட நாள் பிரார்த்தனைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. வியாபார நிமித்தமான அலைச்சல்களும் இருக்கும். புதுமையான விஷயங்கள்ல மனமும் மகிழ்ச்சியாகவும் இருக்கும். சக ஊழியர்கள் இடத்துல விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. நட்பும் மேம்படக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் தட்சிணாமூர்த்தியை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். என்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். மிருகசீரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல்களும் உண்டாகும். புதிய முயற்சிகளில் ஈடுபடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்களும் இருக்கும். அதிகாரிகளினால எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் 3:03 வரை சந்திராஷ்டமம் இருக்கின்றது. செய்யும் வேலைகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கடகராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் முன்னேற்றமான பலன்களை தரக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். புத்துணர்ச்சியுடனும் உறுதியுடனும் இருப்பீங்க. சில புதிய முயற்சிகள்ல பங்கு கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆனால் இன்று கண்ணும் கருத்துமாக இதனை செய்வதும் நல்லது தாங்க. லாபத்திற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அதே சமயத்துல பண விஷயத்துல கவனமாகவும் இருங்க. வேலைகளை எல்லாமே உங்களுடைய திறமையின் காரணமாக நல்லபடியாக முடிக்கவும் செய்வீங்க. முறையாக திட்டமிடுவதன் மூலமாக உங்களுடைய பணிகளை எல்லாமே உற்சாகத்துடன் முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. திருமண உறவில இன்று உங்கள் துணை இடத்துல நட்பான அணுகுமுறையை மேற்கொள்வதும் நல்லது. உங்கள் துணை இடத்துல புரிந்துணர்வுகளை ஏற்படுத்தியும் கொள்ளுங்க. வேலை இடங்கள்ல இருக்கின்ற குழப்பங்களை வெளிப்படுத்தவும் வேண்டாம். நிதிநிலையை பொறுத்தளவிற்கு போதிய அளவு பணமும் கையில இருக்கும். வரவும் செலவும் என்று சமமாகவும் இருக்கும். சேமிப்பதற்கான வாய்ப்புகள் குறைவாக தங்க இருக்கின்றது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு என்று சுறுசுறுப்பாகவும் இருப்பீங்க. வேலையின் காரணமாக சற்று உடல் அசதியும் ஏற்படலாங்க. இதனால பெரிய அளவுல பாதிப்பு என்று எதுவும் இருக்காது.
கொடுக்கப்பட்ட பணிகளை எல்லாமே நிதானத்துடன் செய்து முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சில மகிழ்ச்சியான செய்திகளும் வந்து சேரலாம். குடும்பத்துல கலகலப்பாகவும் இருப்பீங்க. உங்களுடைய புத்திசாலித்தனத்தினால சில சிக்கல்களை தீர்க்கவும் செய்வீங்க. தொழில்துறையில வருமானமும் இருக்கும். தொழில்துறையில இருந்து வந்த போட்டிகள் சற்று குறைவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நீண்ட நாட்களாக பார்க்காமல் இருந்து வந்த நண்பர்கள் உங்களை தேடி வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. குடும்பம் மற்றும் பிள்ளைகளோடு மகிழ்ச்சியான நேரத்தை செலவும் செய்வீங்க. வேலை இடங்கள்ல எதிர்பாராத உயர்வுகளும் இருக்கும். நினைத்தது நல்லபடியாகவும் நடைபெறும். பணவரவும் இருக்கும். வருமானத்துல இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கும். தொழில்ல உங்களுடைய ஆளுமையை வெளிப்படுத்தவும் செய்வீங்க. மற்றவர்களுடைய அதிகார வார்த்தைகளுக்கு நீங்க அடிபணியவும் வேண்டாம். சில நேரங்கள்ல வேலைகள்ல சிரமங்களும் ஏற்பட்டுத்தாங்க நீங்கும். உங்களுடைய விஷயத்துல மற்றவர்களை தலையிடவும் விடவும் வேண்டாம். மனைவியினுடைய மனம் கோணாமல் நடந்து கொள்வதும் நல்லது. அவர்களுடைய ஆரோக்கியத்துல அக்கறையாக இருப்பதும் நல்லது. மனைவியின் வழியில அனுகூலமான செய்திகளும் வந்து சேரும். இது உங்களுக்கு மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். விஐபிகளுடைய அறிமுகங்களும் இருக்கும். அரசால் அனுகூலமும் உண்டாகும். வழக்குல நல்ல தீர்ப்பும் கிடைக்க பெறுவீங்க. பழைய உறவினர்கள் நண்பர்கள் தேடி வந்தும் பேசுவாங்க. வியாபாரத்துல சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்ளவும் செய்வீங்க. உத்தியோகத்துல அதிகாரிகள் அதிசயிக்கும்படி கூட நடந்தும் கொள்வீங்க. இன்று உங்களுக்கு ஒரு உற்சாகமான நாளாகவும் இருக்கும். புதிய முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். தாய்மாமனுடைய வழியில எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். வாழ்க்கை துணைவழி உறவினர்களினால ஆதாயமும் உண்டாகும். அலுவலகத்துல சில சலுகைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. அதிகாரிகள் அனுசரணையாகவும் இருப்பாங்க. வியாபாரத்துல எதிர்பார்த்ததை விட ஓரளவிற்கு நல்ல லாபத்தையும் பார்த்து விடலாம். வேலை தொடர்பாக உயர்வும் இருக்கும். பணியிடத்துல சில சிரமங்களுக்கு பிறகு தாங்க வெற்றியும் கிடைக்கப் பெறுவீங்க. இது சம்பந்தமாக மன அழுத்தங்களும் ஏற்பட்டு நீங்கும். வேலை தொடர்பாக உங்களுடைய இலக்குகளை அடைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இழந்த பொருட்கள் அல்லது சொத்துக்களை மீட்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வெளிநாட்டுல இருந்து நிதி ஆதாயமும் வந்து சேரும். செயல்பாடுகள்ல இருந்து வந்த தடைகளும் நீங்கும். கணவன் மனைவிக்கு இடையே விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. குழந்தைகளுடைய ஆரோக்கியத்திலையும் படிப்பிலையும் அக்கறையாகவும் இருப்பீங்க. நண்பர்கள் கிட்ட எதிர்பார்த்த சில உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உறவினர்களுடைய வழியில புரிதல்களும் உண்டாகும். வாடிக்கையாளர்கள் கிட்ட பயனற்ற விவாதங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. பகைமை உணர்வுகள் நீங்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் ஆரஞ்சு நிறம். புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு பிற்பகல் 3:03 வரை சந்திராஷ்டிரமம் இருக்கின்றது. அதற்கு பின்பு பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டிரமம் வருகின்றது. செய்யும் வேலைகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. ஆயில்ய நட்சத்திரக்காரர்களுக்கு விவாதங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிம்ம ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. சிம்ம ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு துடிப்பான நாளாகவும் இருக்கும். ஆன்மீக பயணங்களுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நல்ல பலன்களுக்கு பயணங்களின் மூலமாக சில பயனுள்ள மாற்றங்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணிச்சுமை அதிகமாக தங்க இருக்கும். பணிகளை குறித்த நேரத்தில் முடிப்பதும் நல்லது தாங்க. சில சிரமங்களுக்கு பிறகு தங்க முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. திருமண உறவில கணவன் மனைவிக்கு இடையே அன்பான உரையாடல்களும் நடைபெறுங்க. உங்கள் துணையிடத்துல இருந்து வந்த தவறான புரிந்துணர்வுகளும் மாறும். சில சிக்கல்களும் நீங்குங்க. மனம் திறந்து பேசுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நல்லிணக்கத்தை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணப்புழக்கம் ஓரளவிற்கும் இருக்குங்க. ஆனாலும் சில தேவையற்ற செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் என்று நன்றாகவும் இருக்குங்க. உங்கள் துணையின் ஆரோக்கியத்துல அக்கறையாகவும் இருங்க. சில மருத்துவ செலவுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வராது என்று நினைத்த பணமும் கைக்கு வந்து சேர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இது உங்களுக்கு மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். சிலருக்கு சேமிப்பதற்கான வழிமுறைகளை ஏற்படுத்தவும் செய்வீங்க. துணிச்சலுடனும் செயல்படுவீங்க. வியாபாரத்துல உங்களுடைய வளர்ச்சி மற்றவர்களுக்கு பொறாமையாகவும் இருக்கலாம். தொழில் போட்டிகளும் இருக்கும். உங்களுக்கான தெய்வ பிரார்த்தனைகளை நீங்க நிறைவேற்றவும் செய்வீங்க. மற்றவர்களுடைய ஆசீர்வாதங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. எதிர்பாராத இடத்துல இருந்து உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. நண்பர்கள் ஆதரவாகவும் ஒத்துழைப்பாகவும் இருப்பாங்க. வியாபார பெருக்கத்திற்கான திட்டங்களை தீட்டவும் செய்வீங்க. உங்களை அறியாமலேயே சில நேரத்துல மனக்கவலைகளும் ஏற்பட்டு நீங்கும். இருந்து வந்த தவறான புரிந்துணர்வுகளும் மாறும். தொழில் போட்டியாளர்கள் இடத்துல எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது. மின்சாதன பொருட்களை கையாளும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. நட்பு வட்டாரமும் விரிவடைவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. புதிய நண்பர்களுடைய அறிமுகங்களும் இருக்கும்.
என்ற பிரார்த்தனைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. குடும்பத்துல உங்களுடைய கை ஓங்கியும் இருக்கும். உங்களை சுற்றி இருப்பவர்களை பற்றி அறிந்தும் கொள்வீங்க. வியாபாரத்துல வேலையாட்கள் மதிக்கவும் செய்வாங்க. எதிர்பார்த்த சலுகைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சில புதுமைகளை படைக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். புதிய முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். நவீன டிசைன்கள்ல ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுடைய தேவையிருந்து நண்பர்கள் செய்யக்கூடிய உதவிகள் உங்களுக்கு மிக உதவிகரமாகவும் இருக்கும். மற்றவர்களிடத்துல பேசும் பொழுது பொறுமையாக பேசுவதும் நல்லது. உங்களுடைய யோசனையை குடும்பத்தினர் ஏற்றுக்கொள்ளவும் செய்வாங்க. அலுவலகத்துல ஊழியர்களுடைய பணிகளுக்கு உதவிகளும் செய்வீங்க. வியாபாரத்துல லாபத்தையும் பார்த்து விடலாம். என்ற பணியாளர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். போட்டிகளை எதிர்கொள்ள வேண்டியதும் இருக்கும். அத்தகைய சூழ்நிலைகள்ல உங்களுடைய முடிவுகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. சில எதிர்பாராத விதமாக பணவரவும் இருக்குங்க. பிள்ளைகள் இடத்துல இருந்து நல்ல செய்திகளும் வந்து சேரும். பணியிடத்துல எதிர்பார்த்த பதவி உயர்வுகளையும் பெற்றுவிடலாம். பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். என்று கடன் சார்ந்த பிரச்சனைகள் ஓரளவிற்கு குறைவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மாணவர்களுக்கு கல்வியில முன்னேற்றமும் உண்டாகும். வித்தியாசமான அணுகுமுறையினால மனதில எண்ணியதை நிறைவேற்றவும் செய்வீங்க. பொருளாதாரத்துல இருந்து வந்த தடுமாற்றங்களும் நீங்கும். உங்களுடைய தேவைகளை அறிந்து நிறைவேற்றவும் செய்வீங்க. வியாபார போட்டிகளை வெற்றி கொள்ளவும் செய்வீங்க. ஆர்வம் நிறைந்த ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் சிவபெருமானை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் ஊதா நிறம். மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றமும் உண்டாகும். புதிய முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு தடுமாற்றங்களும் நீங்கும். பயணங்களினால ஆதாயமும் உண்டாகும். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு வெற்றிகரமான நாள் என்றும் கூறலாம். எதிர்பாராத பண வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கன்னிராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கன்னிராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் பொறுமையான அணுகுமுறையை பராமரிப்பதன் மூலமாக சில சாதகமான பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. சில சௌகரியங்களை விட்டுக் கொடுத்து செல்வதும் நல்லது. வெற்றி காண்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பணிகளை மேற்கொள்ளும் பொழுது சின்ன சின்ன தவறுகளும் ஏற்படலாம். பணியின் பொழுது விழிப்புணர்வுடன் இருந்தாலே போதுங்க. திருமண உறவிலை என்ற உங்கள் துணை இடத்துல உணர்ச்சி வசப்படுவதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. இதனால இருவருக்கும் இடையில கருத்து வேறுபாடுகளும் ஏற்படலாம். சமநிலையான அணுகுமுறையுடன் இருப்பதும் நல்லது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். சில செலவுகளும் இருக்குங்க. பணத்தை விவேகத்துடன் கையாள்வதும் நல்லது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சின்ன சின்ன பதட்டங்களும் இருக்கத்தாங்க செய்யும். சிலருக்கு கால்வலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். சற்று ஓய்வு எடுத்துக் கொள்வதும் நல்லது. வேலை விவகாரங்கள்ல கவனமாகவும் இருங்க. கவன சிதறல்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உடல் ரீதியாக இருந்து வந்த சின்ன சின்ன தொந்தரவுகளும் நீங்கும். வியாபாரத்துல நஷ்டம் ஏற்படாமல் பார்த்துக் கொள்வதும் நல்லது. தொழில்ல எதிரிகளுடைய முயற்சிகள்ல கவனமாகவும் இருங்க. வருமானத்தை பெருக்குவதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்வீங்க. வேலையிடங்கள்ல ஓவர் டைம் பார்க்க வேண்டிய சூழ்நிலைகளும் ஏற்படலாம். வெளியூர்ல இருந்து சில நல்ல செய்திகளும் வந்து சேரும். உறவினர்கள் உங்களுக்கு உதவிகளும் செய்வாங்க. தன லாபமும் இருக்கும். தோல்விகளை கண்டு துவளவும் மாட்டீங்க. முயற்சியினால எதையும் வெற்றியும் பெற்று விடுவீங்க. கேட்ட இடத்துல இருந்து பண உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வெளியூர் பயணங்கள் நல்லபடியாகவும் முடியும். வரவு செலவு கணக்குகளை கவனமாக பார்த்துக் கொள்வதும் நல்லது. மனைவி கேட்பதை மறுக்காமல் வாங்கி தருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பயணங்களினால அலைச்சல்களும் இருக்கும். ஆனாலும் இதனால பெரிய அளவுல பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. சென்ற வேலைகள் நல்லபடியாகவும் நடைபெறும். பழைய இனிய சம்பவங்களும் இப்பொழுது நினைவுக்கு வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. எதிர்ப்புகளும் நீங்கும். தாய்வழி உறவினர்களினால சில செலவுகளும் ஏற்படலாம். வியாபாரத்துல பங்குதாரர்களினால ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளும் நீங்கும். உத்தியோகத்துல சக ஊழியர்களினால நிம்மதியும் உண்டாகும். உங்களுடைய தேவைகள் பூர்த்தியாகக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் அமையும். எதிர்பார்த்த பணமும் கைக்கு வந்து சேரும். சில செலவுகளும் இருக்குங்க. ஆனாலும் இதனால பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. வீண் விவாதங்கள்ல ஈடுபடவும் வேண்டாம். பிள்ளைகளினால ஏற்பட்டு இருந்த சங்கடங்களும் நீங்கும். அலுவலகத்துல எதிர்பார்த்த சலுகைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சக ஊழியர்களுடைய விஷயத்துல தலையிடவும் வேண்டாம். வியாபாரத்துல பணியாளர்களினால இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கும். நீண்ட காலமாக வேலை தொடர்பாக சந்தித்து வந்த தடைகளும் நீங்கும். மன அழுத்தங்களும் நீங்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மற்றவர்களிடத்துல சிக்கி இருந்த உங்களுடைய பணம் திரும்ப கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணியிடத்துல சிந்தித்து கருத்துக்களை கூறுவதும் நல்லது. அரசியல் துறையில இருக்கிறவங்களுக்கு முன்னேற்றமும் உண்டாகும். புதிய நபர்களுடைய நட்பும் கிடைக்கப் பெறுவீங்க. முகப்பொழிவுடனும் காணப்படுவீங்க.
பழைய பிரச்சனைகளுக்கு மாறுபட்ட முறையில நல்ல தீர்வையும் காண்பீங்க. எதிர்பார்த்த சில தனவரவும் இருக்கும். வியாபார முயற்சிகள்ல இருந்து வந்த எதிர்பார்ப்புகளும் நிறைவேறும். உழைப்பிற்கு உண்டான அங்கீகாரங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. வெற்றி பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சாம்பல் நிறம். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு முகப்பொழிவும் அதிகரிக்கும். வெளியூர்ல இருந்து நல்ல செய்திகளும் வந்து சேரும். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு தனவரவும் இருக்கும். வெளியூர் பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு அங்கீகாரங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. மகான்களுடைய தரிசனத்தை பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கு ஒரு உகந்த நாள் என்றும் கூறலாங்க. சில லாபகரமான பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. நம்பிக்கை உணர்வுடனும் இருப்பீங்க. பணியில உங்களுடைய செயல்திறன் நல்லபடியாகவும் இருக்கும். உங்களுடைய பணிகளுக்கு மேலதிகாரிகளுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். திருப்தியுடனும் இருப்பீங்க. சாதனை செய்யக்கூடிய உணர்வுடனும் இருப்பீங்க. வீட்டுல சுப நிகழ்ச்சிகளுக்கான ஏற்பாடுகளும் நடைபெறும். உங்கள் துணை இடத்துல மனம் திறந்து பேசுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்கள் துணையுடன் மகிழ்ச்சியான நேரத்தை கொண்டாடவும் செய்வீங்க. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணப்புழக்கம் நன்றாகவும் இருக்கும். பணத்தை பயனுள்ள வகையில செலவும் செய்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. பெரியதாக எந்த ஒரு குறைபாடும் இருக்காது. இன்றைய நாள் முழுவதுமே சுறுசுறுப்புடன் செயல்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சில பின்தங்கிய சூழ்நிலைகள்ல இருந்து வெளிப்படவும் செய்வீங்க. உங்களுடைய திறமைக்கு ஏற்ப ஊதிய உயர்வும் பதவி மாற்றங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. எடுத்த வேலைகளை நல்லபடியாக முடிக்கவும் செய்வீங்க. உறவினர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். வெளியூர்ல இருந்து நல்ல செய்திகளும் வந்து சேரும். வியாபாரமும் நல்லபடியாகவும் இருக்குங்க. எதிர்பார்த்த அளவு பணமும் கைக்கு வந்து சேரும். செலவுகளை கட்டுப்பாட்டிற்குள் வைத்தும் இருப்பீங்க. எடுத்த காரியங்கள் நல்லபடியாகவும் நடைபெறும். எந்த ஒரு வேலையை எடுத்தாலும் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணவரவு மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். சில கணக்கு வழக்குகளை ஒரு முறைக்கு 2 முறை சரிபார்த்துக் கொள்வதும் நல்லது. கடன் கொடுப்பதில் அவசரப்படவும் வேண்டாம். மனைவி இடத்துல பேசும் பொழுது கோபத்தை வெளிப்படுத்தவும் வேண்டாம். குடும்பத்தாரினுடைய எண்ணங்களை கேட்டறிந்து அதனை நிறைவேற்றுவதும் நல்லது. உறவினர்கள் வீடு தேடியும் வருவாங்க. அரசால் ஆதாயமும் உண்டாகும். புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல சில அதிரடியான திட்டங்களை தீட்டவும் செய்வீங்க. உத்தியோகத்துல அதிகாரிகளுக்கு நெருக்கமும் ஆவீங்க. நினைத்தது நிறைவேறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று உங்களுக்கு ஒரு உற்சாகமான நாளாகவும் இருக்கும். தந்தையின் வழியில எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். சகோதரர்கள் உங்களிடத்துல ஆலோசனைகள் கேட்டும் வருவாங்க. சிலருக்கு அவ்வப்பொழுது மனதுல சின்ன சின்ன குழப்பங்களும் ஏற்படலாம். மாலையில உற்சாகத்துடனும் இருப்பீங்க. புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. மாலையில உறவினர்களுடைய வருகையினால வீட்டுல மகிழ்ச்சியும் இருக்கும். அலுவலகத்துல வழக்கமான போக்கும் இருக்கும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். உங்களுடைய வேலைகளை முடிப்பதில் மும்முரமாகவும் இருப்பீங்க. எண்ணங்களை மற்றவர்களிடத்துல பகிர்ந்து கொள்வதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. பணியிடத்துல இருந்து வந்த எதிர்மறையான சூழ்நிலைகளும் மாறும். சற்று பொறுமையாக இருப்பதும் நல்லது. துணிச்சலாக முடிவுகள் எடுப்பதும் நல்லது. செலவுகளுடைய தன்மைகளை அறிந்து செய்வதும் நல்லது. குடும்பத்துல சின்ன சின்ன விவாதங்களும் ஏற்பட்டு நீங்கும். புதிய முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்யலாம். வியாபாரத்துல சாதகமான சூழலும் இருக்கும். வேகத்தை விட விவேகத்துடன் செயல்படுவதும் நல்லது. புதிய நபர்களுடைய அறிமுகத்தின் மூலமாக மாற்றங்களும் ஏற்படலாம். புகழும் பெருமையும் நிறைந்த நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் சிவபெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். என்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு விவாதங்களும் ஏற்பட்டு நீங்கும். தெய்வ பணிகள்ல பங்கேற்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு விவேகத்துடன் செயல்படுவதும் நல்லது. அதிகாரிகளினால எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுமையாகவும் இருங்க. உறவினர்களுடைய வருகை மகிழ்ச்சியையும் தருவதாகவும் அமையும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சிறிது குழப்பமான மனநிலையுடனும் இருப்பீங்க. தேவையற்ற வருத்தங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. இத்தகைய சூழ்நிலைகளை கவனமாக கையாள்வதும் நல்லது. பிரார்த்தனைகளின் மூலமாக ஆறுதல்களும் உண்டாகும்.
பணிகள் அதிகமாக தங்க இருக்கும். பணியில சின்ன சின்ன தவறுகளும் ஏற்படலாம். உங்களுடைய வேலைகளை திறம்பட செய்வதும் நல்லதுதாங்க. உணர்ச்சி வசப்படக்கூடிய மனநிலையில இருந்து விடுபடவும் செய்வீங்க. இதனை உங்கள் துணையிடத்துல மட்டும் வெளிப்படுத்தவும் வேண்டாம். இது உறவு நிலையை பாதிக்கவும் செய்யலாம். எந்த ஒரு விஷயத்தையுமே லேசாக எடுத்துக்கொள்வதும் நல்லது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பண இழப்பு என்று எதுவும் இருக்காதுங்க. பணத்தை கவனமாக கையாள்வதும் நல்லது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிலருக்கு தலைவலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். எரிச்சலூட்டும் உணர்வுகளை யாரிடத்திலும் வெளிப்படுத்தவும் வேண்டாங்க. மன அமைதியுடன் சென்று விடுவதும் நல்லது. மாணவர்களுக்கு கல்வியில ஆர்வமும் இருக்கும். பாடங்களை படிப்பதில் ஆர்வத்தையும் காட்டுவாங்க. சிலருக்கு இன்று கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகளும் ஏற்படலாம். பணத்தின் மதிப்பை அறிந்து செய்வதும் நல்லது. சேமிக்க வேண்டும் என்ற எண்ணங்களும் ஏற்படலாம். தொழில சின்ன சின்ன பிரச்சனைகளும் ஏற்படலாம். பூர்வீக சொத்துக்கள் வகையில இருந்து வந்த பேச்சுவார்த்தைகள் நல்லபடியாக முடிவிற்கும் வந்து சேரும். கொடுத்த வாக்கை காப்பாற்றவும் செய்வீங்க. குடும்பத்துல விருந்து நிகழ்ச்சிகளுக்கான ஏற்பாடுகளும் நடைபெறலாம். மனைவியினுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். உத்தியோகத்துல உங்களுடைய சேவைகள் சிறப்பாகவும் இருக்கும். வரவு அறிந்து செலவுகள் செய்வதும் நல்லது. இன்று மனதில் இருக்கின்றதை வெளிப்படையாக பேசுகின்றோம் என்று எண்ணி அதிகமாக பேசிவிடவும் வேண்டாம். சூழ்நிலைகளை அறிந்து பேசுவதும் நல்லது. வியாபாரத்துல ஏற்பட்டு இருந்த குழப்பங்களும் நீங்கும். தொழில இருந்து வந்த இடையூறுகளை எல்லாமே கண்காணித்துக் கொண்டு இருப்பதும் நல்லதுதாங்க. எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று எந்த ஒரு வேலையையும் முடிக்கவும் வேண்டாம். நிதானத்துடன் செய்வதும் நல்லது. உற்சாகமாக எதையும் முன்னின்று செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பிள்ளைகளுடைய பிடிவாத போக்கும் மாறும். கைமாறாக வாங்கியிருந்த பணத்தை திரும்ப தந்து முடித்து விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பழைய பிரச்சனைகளும் தீரும். சிலர் உதவிகள் செய்வது போல உபத்திரம் செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல எதிர்பார்த்த லாபமும் இருக்கும். உத்தியோகத்துல பணிகளை விரைந்து முடிக்கவும் செய்வீங்க. உங்களுக்கு என்ற புதிய முயற்சிகளை ஏற்படுத்தவும் செய்வீங்க. இன்று அதனை தொடங்குவதற்கு ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். தேவையான அளவு பணமும் கையில இருக்கும். தாய்வழி உறவினர்களுடைய வருகையினால வீட்டுல உற்சாகமும் இருக்கும். கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். வாழ்க்கை துணையினால ஆதாயமும் உண்டாகும். புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலகத்துல வழக்கமான போக்கும் இருக்கும். வியாபாரத்துல விற்பனை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. எந்த விதமான சர்ச்சை விஷயங்களிலும் தலையிடவும் வேண்டாம். விவாதங்கள்ல இருந்து தள்ளி இருப்பதே நல்லதுதாங்க. பணியிடத்துல இருந்து வந்த குழப்பமான சூழ்நிலைகளும் மாறும். இத்தகைய சூழ்நிலைகளை பொறுமையாக கையாள்வதும் நல்லது. சில வேலைகள்ல உங்களை நீங்களே நிரூபித்தும் காட்டுவீங்க. அரசியல் பணிகள்ல முன்னேற்றமும் இருக்கும். திருப்பணி சார்ந்த பணிகளுக்கு நன்கொடைகளும் தருவீங்க. புதிய பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. அயல்நாட்டு தொடர்பான பொருட்களின் மீது ஆர்வமும் அதிகரிக்கும். மனதிற்கு பிடித்த பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. தனிமை சார்ந்த செயல்பாடுகள்ல மனமும் ஈடுபடவும் செய்யும். புதிய விஷயங்களை கண்டுபிடிக்கவும் செய்வீங்க. சிலருக்கு வருமானமும் இருக்கும். தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். என்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஈடுபாடுகளும் அதிகரிக்கும். நண்பர்களினால ஆதாயமும் உண்டாகும். அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வமும் அதிகரிக்கும். வாழ்க்கை துணையின் நீண்ட நாள் விருப்பங்களை நிறைவேற்றவும் செய்வீங்க. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு முயற்சிகள் கைகூடியும் வரும். உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் உண்டாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சிறிது பதட்டமான மனநிலையுடனும் இருப்பீங்க. இசை கேட்பது போன்றவைகள் ஆறுதலையும் ஏற்படுத்தும். விவாதங்கள் செய்வதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. நட்பான அணுகுமுறையை மேற்கொள்வதும் நல்லது. கவனக்குறைவின் காரணமாக பணியில சின்ன சின்ன தவறுகளும் ஏற்படலாம். பணிகளை சிறப்பாக செய்வதும் நல்லதுதாங்க. இது உங்களுக்கு உதவிகரமாகவும் இருக்கும். திருமண உறவில கணவன் மனைவிக்கு இடையே நட்பான அணுகுமுறையுடனும் இருப்பீங்க. இருவருக்கும் இடையில அன்புடனும் அனுசரணையுடனும் இருப்பீங்க. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பண இழப்பு என்று எதுவும் இருக்காதுங்க. கூடுதல் செலவுகளுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இது உங்களுக்கு வருத்தத்தையும் ஏற்படுத்தலாம். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிலருக்கு தூக்கமின்மை போன்ற பாதிப்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தியானம் போன்றவற்றை மேற்கொள்வதும் நல்லது. சிலருக்கு புத்துணர்ச்சியுடன் செயல்படக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாங்க. மனதில் இருந்து வந்த கவலைகளும் நீங்கும். சில அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. நினைத்தது நிறைவேறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. குலதெய்வ வழிபாடுகளை மேற்கொள்ளவும் செய்வீங்க. பெரியவர்களுடைய அன்பும் ஆசீர்வாதங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. வேலை இடங்கள்ல உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். வருமானமும் இருக்கும்.
அரசாங்க உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பிள்ளைகளினால நிம்மதியும் உண்டாகும். உங்களுடைய பேச்சுக்களுக்கு உறவினர்களுக்கு இடையே மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். நினைத்தது நிறைவேறக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். வருமானத்திற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆனால் தீய நண்பர்களுடைய பழக்க வழக்கங்களுக்கு இடம் கொடுக்கவும் வேண்டாம். அவர்களிடத்துல எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது. கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல கவனமாகவும் இருங்க. வியாபாரத்துல இருக்கின்ற லாப நஷ்ட கணக்குகளை கவனமாக பார்த்துக் கொள்வதும் நல்லது. இதனால நஷ்டத்துல இருந்து தப்பித்துக் கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. யாராவது உங்களை விமர்சனங்கள் மற்றும் கேலி பேச்சிற்கு ஆளாக்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அவர்களிடத்துல இருந்து விலகி இருப்பதே நல்லது தாங்க. சிலருடைய தவறான செயல்களை எண்ணி வருத்தப்படவும் வேண்டாம். யாருக்கும் பணம் நகை வாங்கி தருவதில் ஈடுபடவும் வேண்டாம். வியாபாரத்துல வேலையாட்களை பகைத்துக் கொள்ளவும் வேண்டாம். உத்தியோகத்துல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது தாங்க. இன்று நேர்மறை எண்ணங்களுடன் செயல்படுவதும் நல்லது. மனதுல தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். எதிர்பார்த்து இருந்து வந்த தன லாபத்திற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தந்தையின் தேவைகளை அறிந்து நிறைவேற்றவும் செய்வீங்க. குடும்பத்தினருடன் வெளியிடங்களுக்கு சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எதிரிகளினால ஏற்பட்டு இருந்த இடையூறுகளும் நீங்கும். மாலையில பள்ளி கல்லூரி கால நண்பர்களை சந்தித்து பேசி மகிழக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. சிலருக்கு எதிர்பாராத பொருள் சேர்க்கையும் இருக்கும். அலுவலகத்துல சக ஊழியர்களினால ஏற்பட்டு இருந்த தொல்லைகளும் நீங்கும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். பொருளாதார ரீதியாக ஒரு சிறப்பான நாள் என்றும் கூறலாம். வேலையில பதவி உயர்வுகளையும் எதிர்பார்க்கலாம். இன்று போட்டித் தேர்வுகள்ல வெற்றியும் பெற்றுவிடலாம். வணிக திட்டங்கள்ல முன்னேற்றமும் உண்டாகும். நேர்மறையான எண்ணங்களுடனும் செயல்படுவீங்க. மன அழுத்தங்களும் நீங்கும். பயணங்களின் மூலமாக மாற்றமான சூழலும் உண்டாகும். பாதியில் நின்ற பணிகளை நல்லபடியாக முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சில நுட்பமான விஷயங்களை பகிர்ந்து கொள்வதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. சகோதரர்களுடைய வழியில ஒத்துழைப்புகளும் இருக்கும். புதுவிதமான பொருட்களின் மீது ஆர்வமும் அதிகரிக்கும். விவசாய பணிகள்ல புதுவிதமான அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கி அமைதி உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் ஆஞ்சநேயரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். என்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பொன்னிறம். மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு மாற்றமான நாள் என்றும் கூறலாங்க. பணவரவுடன் செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்புகளும் உண்டாகும். சகோதரர்களிடத்துல இணக்கமான போக்கும் இருக்கும். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்கும். தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகர ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய வளர்ச்சியில சின்ன சின்ன தடைகளும் ஏற்பட்டு நீங்குங்க. உறுதி மற்றும் சளைக்காத குணத்துடனும் இருப்பீங்க. வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. புத்துணர்ச்சியுடனும் செயல்படுவீங்க. எதிர்மறை எண்ணங்களும் நீங்குங்க. சிறப்பாக செயல்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பணியில இருந்து வந்த தடைகளும் நீங்கும். இன்று சில நல்ல பலன்களையும் எதிர்பார்க்கலாம். திருமண உறவுல கணவன் மனைவிக்கு இடையே அமைதியான புரிந்துணர்வுகளுடனும் இருப்பீங்க. உங்கள் துணையிடத்துல நல்லிணக்கத்தை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. நட்பான அணுகுமுறையுடனும் இருப்பீங்க. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். வரவும் செலவும் இரண்டும் கடந்தே காணப்படும். உங்களுடைய சேமிப்புகளை உயர்த்துவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிலருக்கு நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்படலாங்க. ஆரோக்கியத்தில் அக்கறையாகவும் இருங்க. அதிகப்படியான அலைச்சல்களுக்கு இடம் கொடுக்கவும் வேண்டாம். சற்று ஓய்வு எடுத்துக் கொள்வதும் நல்லது. என்று கேட்டது கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. நினைத்த வேலைகளை நல்லபடியாக நிறைவேற்றவும் செய்வீங்க. தொழிலை விரிவாக்கம் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல முன்னேற்றமும் இருக்கும். தாய் தந்தையரினுடைய ஆசைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. நண்பர்கள் உங்களுடைய நலனில உறுதுணையாகவும் இருப்பாங்க. உறவினர்களும் உங்களுக்கு சுமூகமான போக்கும் காணப்படும். உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் உண்டாகும். பதவி உயர்வுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நினைத்ததை நல்லபடியாக முடிக்கவும் செய்வீங்க. தொழில் வியாபாரம் உயர்வுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சில எதிர்பார்த்து இருந்து வந்த அரசாங்க வேலைகள் சுமூகமாகவும் முடியும். மேலதிகாரிகளுடைய ஆதரவுகளும் இருக்கும். வியாபாரம் நல்லபடியாகவும் நடைபெறுங்க. சரியான முறையில நடத்துவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சில விலை உயர்ந்த பொருட்களை வாங்கவும் செய்வீங்க. பணத்தை பயனுள்ள வகையில செலவு செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது.
உங்களுடைய வீட்டினை விரும்பிய வகையில அலங்காரப்படுத்துவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று நீங்கள் புதிய முயற்சிகளில் ஈடுபடவும் செய்யலாம். உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் இருக்கும். நீண்ட நாட்களாக தடைப்பட்டு வந்த தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. வாகனங்கள்ல செல்லும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. பிள்ளைகளினால இருந்து வந்த சங்கடங்களும் நீங்கும். அலுவலகத்துல பணிச்சுமை அதிகமாக தங்க இருக்கும். எதிர்பார்த்த சலுகைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல சக வியாபாரிகள் இடத்துல அனுசரணையாக நடந்து கொள்வதும் நல்லது. உங்களுடைய வேலைகளை திட்டமிட்டு முடிக்கவும் செய்வீங்க. புதிய யோசனைகளுடனும் இருப்பீங்க. நீண்ட நாட்களாக தடைப்பட்டு வந்த வேலைகளை இப்பொழுது முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சிலருக்கு தொழில் தொடர்பாக புதிய ஒப்பந்தங்களும் கூடி வரலாம். வேலையில நேரங்கள் சாதகமாக தங்க இருக்கும். ஊழியர்களுடைய ஆதரவுகளையும் பெற்றுவிடலாம். மனதளவுல வித்தியாசமான சிந்தனைகளுடனும் இருப்பீங்க. சமூக பணிகள்ல புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. ஆரோக்கியம் தொடர்பான சில விரயங்களும் ஏற்படலாம். விவசாய பணிகள்ல ஒத்துழைப்புகளும் இருக்கும். மற்றவர்களுடைய தேவைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. எதிர்பாராத சில புதிய வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இன்றைய நாள் நீங்கள் நிறைவாக உணரக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று நீங்கள் தட்சிணாமூர்த்தியை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். என்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. வெளியிடங்களுக்கு சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு ஒத்துழைப்பான நாள் என்றும் கூறலாம். கடன்கள் விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்புகளும் வந்து சேரும். வெளியூர் பயணங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கும்பராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறுவதற்கு ஒரு சாதகமான நாள் என்றும் கூறலாங்க. இன்றைய நாள் நீங்கள் திருப்தியாகவும் உணர்வீங்க. வெற்றி பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று உங்களுடைய பணியில திறமையாக செயலாற்றவும் செய்வீங்க. திருப்தியாகவும் உணர்வீங்க. மேலதிகாரிகளுடைய பாராட்டுகளையும் நன்மதிப்பையும் பெற்றுவிடலாம். திருமண உறவுல இன்று கணவன் மனைவிக்கு இடையே அமைதியான போக்கும் காணப்படும். பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உங்கள் துணையிடத்துல அமைதியான தருணங்களை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். மகிழ்ச்சிகரமாகவும் இருக்கும். கணிசமான தொகையை சேமிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சில அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். உங்களிடத்துல காணப்படுகின்ற நம்பிக்கையின் காரணமாக இன்றைய நாள் நீங்கள் சிறந்த ஆரோக்கியத்துடனும் இருப்பீங்க. வேலை விஷயங்கள்ல சுறுசுறுப்பாக செயல்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று மனதிற்கு பிடித்த விஷயங்களை செய்தும் காட்டுவீங்க. வியாபாரத்துல முன்னேற்றமும் இருக்கும். பணவரவும் இருக்கும். இன்று வியாபார ரீதியாக தொல்லை கொடுத்து வந்த எதிரிகள் விலகி செல்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தொழில இருந்து வந்த எதிர்ப்புகளும் நீங்கும். வெளியூர்ல இருந்து எதிர்பார்த்த செய்திகளும் வந்து சேரும். குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. வியாபாரத்துல லாபமும் இருக்கும். இன்று பலத்துடனும் காணப்படுவீங்க. எந்த ஒரு வேலையுமே துணிச்சலாக செய்யக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஒத்துழைப்புகளும் இருக்கும். வேலையின் காரணமாக நேரத்திற்கு சாப்பிட முடியாத சூழ்நிலைகளும் ஏற்படலாம். மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. பண பரிவர்த்தனைகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. நண்பர்கள் கிட்ட இருந்து கவனமாக பேசுவதும் நல்லது. இல்லை என்றால் சற்று விலகி இருப்பதே நல்லது. மின்சாதன பொருட்களை பயன்படுத்தும் பொழுது கவனமாகவும் இருங்க. பெற்றோருடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். கடன்ல ஒரு பகுதியை தந்து முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய கோணத்துல யோசித்து பழைய பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வையும் காண்பீங்க. வியாபாரத்துல புதிய இடத்திற்கு கடையை மாற்றுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல முக்கியமான முடிவுகளும் எடுப்பீங்க. தெய்வ பிரார்த்தனைகள் நிறைந்த நல்ல நாள் என்றும் கூறலாம். எதிர்பார்த்த பணமும் கைக்கு வந்து சேரும். உங்கள் தாயிடத்துல கேட்ட உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சிலருக்கு எதிர்பாராத செலவுகளுடன் அலைச்சல்களும் இருக்கும். திடீர் பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலகத்துல சக ஊழியர்களுடைய விஷயத்துல தலையிடவும் வேண்டாம். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். பணியாளர்களினால சின்ன சின்ன பாதிப்புகளும் இருக்கும். விவசாய பணிகள்ல ஆலோசனைகளை பெற்று முடிவுகள் எடுப்பதும் நல்லது. புனித யாத்திரைகள் சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வெளியூர் வர்த்தகம் தொடர்பான பணிகள்ல பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. விவேகமான செயல்பாடுகளின் மூலமாக நன்மதிப்பும் கிடைக்கப் பெறுவீங்க. வழக்கு சார்ந்த சில நுணுக்கங்களை புரிந்தும் கொள்வீங்க. போட்டி நிறைந்த ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் அன்னை மீனாட்சியை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்கிழக்கு.
அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெளிர் மஞ்சள் நிறம். இன்று அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆரோக்கியத்தில் முன்னேற்றமும் உண்டாகும். புதிய முயற்சிகளில் ஈடுபடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. அதிகாரிகளினால எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். உரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சில நுணுக்கங்களை அறிந்தும் கொள்வீங்க. நல்ல நட்பும் கிடைக்கப் பெறுவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீனராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மீனராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் பயணங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. புதிய தொடர்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பயனுள்ள வாய்ப்புகளை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. பணியிடத்துல சில நல்ல பலன்களையும் எதிர்பார்க்கலாம். உங்களுடைய கடினமான உழைப்பிற்கான பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். பயணத்தின் பொழுது உங்கள் துணையிடத்துல மகிழ்ச்சியான தருணங்களை கொண்டாடவும் செய்வீங்க. இதனால இருவருக்கும் இடையில நல்ல புரிந்துணர்வுகளும் ஏற்படலாம். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணப்புழக்கம் மகிழ்ச்சிகரமாகவும் இருக்கும். குடும்பத்தினருக்காக பணத்தை செலவும் செய்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. என்று சுறுசுறுப்புடனும் ஆரோக்கியத்துடனும் காணப்படுவீங்க. உணவு விஷயத்துல மட்டும் கவனமாக இருப்பதும் நல்லது. சில நல்ல வேலைகளை இன்று கவனத்துடன் முடிக்கவும் செய்வீங்க. நல்லபடியாக முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல முன்னேற்றமும் இருக்கும். சில தேவையற்ற தீய பழக்க வழக்கங்கள்ல இருந்து விலகி இருப்பதே நல்லதுதாங்க. சட்டத்திற்கு புறம்பான வேலைகள்ல ஈடுபடவும் வேண்டாங்க. கையில பணமும் இருக்கும். நடக்குமா நடக்காதா என்று நினைத்துக் கொண்டு இருந்த சில வேலைகளை நல்லபடியாக முடிக்கவும் செய்வீங்க. அரசு துறையில செல்வாக்கும் அதிகரிக்குங்க. உடன் பிறந்தவர்களிடத்துல இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு முடிவையும் காணலாம். என்று எதிர்பார்த்து இருந்த நல்ல செய்திகளும் வந்து சேரும். மன உறுதியுடனும் தொழிலை மேம்படுத்தவும் செய்வீங்க. அரசு அலுவலகத்துல இருக்கிறவங்களுடைய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. சில உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. நியாயமான பிரச்சனைகளாக இருந்தாலுமே பிடிவாதமான போக்கினை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. கொடுக்கல் வாங்கல்கள் சம்பந்தப்பட்ட காரியங்கள்ல நிதானத்துடன் இருப்பதும் நல்லது. பணத்தை கவனமாகவும் கையாளுங்க. உங்களுடைய வீட்டு பிரச்சனைகளை யாரிடத்திலும் வெளிப்படுத்தவும் வேண்டாம். உறவினர்கள் நண்பர்கள் ஆதரவாகவும் பேசுவாங்க. மற்றவர்களுக்காக சில பொறுப்புகளை ஏற்கவும் செய்வீங்க. நீண்ட நாள் ஆசையில ஒன்று நிறைவேறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று விலகி நின்றவர்கள் விரும்பி வந்தும் பேசுவாங்க. வியாபாரத்தை நல்ல முறையில பெருக்கவும் செய்வீங்க. உத்தியோகத்துல சில புதிய வாய்ப்புகளும் தேடி வரலாம். இன்று நீங்கள் சாதித்து காட்டக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். மனதில தன்னம்பிக்கையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. முக்கியமான முடிவுகளை துணிச்சலுடனும் எடுப்பீங்க. வாழ்க்கை துணையினால ஆதாயமும் உண்டாகும். குடும்பத்தினர் உங்களுடைய யோசனைகளுக்கு முக்கியத்துவமும் தருவாங்க. பிள்ளைகளுடைய தேவைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. உறவினர்கள் வீட்டு விசேஷங்கள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். பணியாளர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். சின்ன சின்ன வேலைகளாக இருந்தாலுமே கவனத்துடன் செய்வதும் நல்லது. வித்தியாசமான கற்பனைகளினால சிந்தனைகளும் இருக்குங்க. குழப்பங்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. யாரிடத்திலும் கோபத்தை வெளிப்படுத்தவும் வேண்டாம். கலைத்துறையில இருக்கிறவங்களுக்கு புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. கடன் சார்ந்த விஷயங்கள்ல விவேகத்துடன் இருப்பதும் நல்லது. பிள்ளைகளினால அலைச்சல்களும் ஏற்படலாம். கவனத்துடன் செயல்படக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். என்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். உரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு கவனத்துடன் இருப்பதும் நல்லது. வெளிநாட்டுல இருந்து எதிர்பார்த்த நல்ல செய்திகளும் வந்து சேரும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. வாழ்க்கை துணையினால மகிழ்ச்சியும் உண்டாகும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்களும் இருக்கும். சில செலவுகளினால மனதில சஞ்சலங்களும் ஏற்படலாம். இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை கேட்டீர்கள் அல்லவா? இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் மன நிறைவுடன் கூடிய நாளாகவும் அமைய வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.